நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கூறுமகளே, இம்முத்திரை எவ்வாறு ஏற்பட்டது? உனது இந்த செய்கையின் பொருளை அறிவாயா நீ? பிரஜாபதியால் உருவாக்கப்பட்டுள்ள நமது சமுதாயத்தில் இது விரோத சின்னமாக கருதப்படுகிறது. இந்த சின்னம் ஓர் சாபத்தை, ஓர் கிரகணத்தை போல் உன் வாழ்க்கையை பீடிக்க கூடியது. உன்னை யார் விவாகம் செய்வார்கள்? உனக்கு என்ன அறிமுகம் தருவது? எங்கள் மகள் தாட்சாயணி சிவபக்தை என்றா? இந்த சின்னம் எவருடையது என விரும்பினால் சிவனுடையது என்ற அறிமுகம் செய்வோம். அதை செவிமடுத்தும் எந்த உயர்குலத்தோர் உன்னை மருமகளாக ஏற்பார்கள்? ஒரு சமயம் பிரஜாபதி மீது உள்ள மதிப்பாலும் அவரது கௌரவத்தையும் கண்டு ஒருவர் உன்னை விவாகம் புரிந்து கொண்டாலும் அது விவாகமாகாது மகளே. அது வர்த்தகமாகத்தான் நீடிக்க இயலும். வர்த்தகத்தை ஆதாரமாக கொண்டு உருவாகும் உறவுகள் என்றும் உண்மையாக இருத்தல் சாத்தியமல்ல. அத்தகுதொரு விவாகத்திற்கு பின் உனக்கு மனைவிக்குரிய அந்தஸ்தும் கிடைக்காது, மணாளன் பரிவும் பெற முடியாது. ஆகையால் சதி, அழித்துவிடு சின்னத்தை, உருக்குலைத்துவிடு. பிரயத்தனம் செய்தேன் தாய், ஆனால் பலன் ஏதும் இல்லை. எனில் உன்னை பீடித்த சாபமும் விலகாது. இதற்கொரு தீர்வினை அளிக்கக்கூடியவர் பிரஜாபதிதான். உடன் வா என்னுடன். ஆராய்ந்து கூறுங்கள் முனிவரே. இப்பிரபஞ்சத்தின் கிரகங்களும் நட்சத்திரங்களும் நன்மை பயக்கும் நிலைக்கு வரும் நாள் என் நாள். அந்த அற்புத சுபமுகூர்த்தத்தில்தான் நான் என் மகளுக்கு விவாகம் முடிக்க எண்ணுகிறேன். விவாகத்திற்கு பின்னர் என் நிலையிலும் அவள் மீது துன்பத்தின் சாயல் படர்வதை என் நிலையிலும் நான் சகிக்க இயலாது. கிரகங்களின் நிலை சீர்குலைந்தது பிரஜாபதி. துன்பங்கள் யாவும் சிருஷ்டியோடு உறவை உதறித் தள்ளி நம் குடும்பத்தோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டன. இதனை காணுங்கள். அபசகுணம், பெரும் அபசகுணம். இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் விட நான் அதிகமாக அன்பு பாராட்டியது என் பாசத்திற்குரிய மகள் தாட்சாயணி மீதுதான். அப்படி அன்பு பாராட்டிய எனக்கு துரோகம் இழைத்ததும் நீதான் தாட்சாயணி. நீதான் நான் உன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை நீ நாசம் செய்து விட்டாய். நடந்தது என்னவென்று விளக்கமாக கூறு. பதில் கூறு. துர்ச்சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. வசந்த விழா சமயத்தினில்
அந்நாள் முதற்கொண்டு அவரது விரல்களின் பதிவு அழியாமல் நிலைத்தது. என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் தந்தையே. இனி என்றும் என் வாழ்வினில் சிவனோ அல்லது அவரது சின்னத்திற்கோ மகத்துவம் ஏதும் இல்லை. உள்ளத்தில் இருந்தே அவரை நான் வெளியேற்றிய பிறகு அவர் சின்னத்தோடு எனக்கென்ன உறவு? சுவாமி, இச்சின்னம் அழிக்க இயலாதது. இதனை நீக்கும் மார்க்கம் ஏதுமில்லை சுவாமி. இது இவளது சரீரத்துடன் ஐக்கியமானது. அழிய வேண்டும். இது அழிந்தே ஆக வேண்டும். சிருஷ்டியின் வைத்தியர் அனைவரையும் அழைப்பேன். இதற்கொரு உபாயம் கேட்பேன். இல்லை சுவாமி, அவ்வாறு செய்வது உச்சிதமாகாது. இது நம் குடும்பத்தின் பெருமை, கௌரவத்தோடு பாரம்பரியத்தோடு தொடர்புடையது. இவளது விவாகம் தொடர்பான முன்னங்களையும் இன்று விடுத்துள்ளீர்கள். அதையும் நினைவில் நிறுத்தி தீர்மானியுங்கள். இது தொடர்பாக எவரும் அறிய நேர்ந்தால் அது மிக பெரும் அனர்த்தத்தை விளைவிக்கும் சுவாமி. இது அழிந்தே ஆக வேண்டும். அனைவரும் அமைதி காப்பது ஏன்? இதை அழிக்க ஒரு உபாயத்தை கூறுங்கள். இது அழிந்தேதான் தீர வேண்டும். இதற்கு ஒரு உபாயம் மாத்திரமே உள்ளது பிரஜாபதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவரும் அமைதி காப்பது ஏன்? இதை அழிக்க ஒரு உபாயத்தை கூறுங்கள். இது அழிந்தேதான் தீர வேண்டும். இதற்கு ஒரு உபாயம் மாத்திரமே உள்ளது பிரஜாபதி. சின்னம் பதிந்த சரும பகுதியை வெட்டி நீக்க வேண்டும். அல்லது அதனை எரிக்க வேண்டும். இத்தகு விபரீத சிந்தனைகள் தான் உபாயமா? என் புதல்விக்கு இத்தகு தீங்கு நேர்வதை அனுமதிக்க இயலாது. உள்ளத்தால் நானும் அதனை ஒருபோதும் விரும்ப மாட்டேன். எனினும் இதற்கு வேறு உபாயம் இல்லை. தங்களிடம் ஏதும் உபாயம் இல்லையா காஷ்யபரே? தங்கள் மௌனம் எனக்கு வேதனையை அளிக்கிறது. அதிதியோடு தங்களுக்கு மனமுடிந்த சமயம். உங்களுக்கு நான் இந்த உயர்ந்த அந்தஸ்தை அளித்ததற்கு காரணம் சங்கடங்கள் ஏற்படும் போது இப்படி மௌனம் காப்பதற்காக அல்ல. தங்களது மௌனத்தை கலைத்து இதை அழிக்கும் உபாயத்தை கூறுங்கள். ஆணைப்படியே பிரஜாபதி. என்னால் இயன்றதை நான் செய்கிறேன். இன்று நீ அழிந்தே தீர வேண்டும். எனது சரீரத்தில் சிவனது எந்த ஒரு சின்னத்திற்கும் இடம் என்பது இல்லை. என்ன பிதற்றுகிறார்? உண்மை உரைக்கிறேன் வேந்தே. விருச்சிகன் கொல்லப்பட்டான். பிரஜாபதி தக்ஷன் மகள் தாட்சாயணி பிரஜாபதியின் மகளான தாட்சாயணி இன்னும் மடியவில்லை. அசாத்தியம். சாத்தியமல்ல. இதுநாள் மட்டும் விருட்சிகன் வசம் நான் ஒப்புவித்த பணிகள் அனைத்தையும் நிறைவேற்றியவனவன்.
இன்று இட்ட பணியை நிறைவேற்றாமல் எவ்வாறு மடிந்தார்? ஏன் மடிந்தார்? கவலை ஏதுமில்லை. விருட்சிகன் கரத்தால் தாட்சாயணிக்கு மரணம் ஏற்படவில்லையே, அதனால் அவளது ஆயுளானது நீட்டிக்கப்பட்டதாக பொருள் கொள்ள வேண்டாம். அவளது மரணமானது உறுதி செய்யப்பட்டது. அது இறுதியானது. ஆனால் இம்முறை விருட்சிகனை காட்டிலும் மகாவீரனான ஒருவன் உனக்கு காரணாக வரவிருக்கிறான் சதி. பிரஜாபதி தக்ஷனின் மகள் தாட்சாயணியின் உதிரத்திற்கு நீயும், எனக்கு அவளது மீளவுண்ணா நித்திரையும் தேவைப்படுகிறது காளிகா. தாட்சாயணி, இனி உன்னை காக்கக்கூடியவர் எவரும் இல்லை. நீ அழிந்தாய். எனது எண்ணத்தினை உனது மனதினின்று அகற்றிவிடு தாட்சாயணி. மாயையின் பிடியில் சிக்குண்டு தன் கடமையிலிருந்து விலகிச் செல்பவர்கள் கோழைகளாவர். அப்படி அன்பு பாராட்டிய எனக்கு துரோகம் இழைத்ததும் நீதான் தாட்சாயணி. இந்த சின்னம் ஓர் சாபத்தை, ஓர் கிரகணத்தை போல் உன் வாழ்க்கையை பீடிக்கக்கூடியது. நாம் இணைவது சாத்தியமாகாது. என்னை மறப்பாய் தாட்சாயணி, அதுவே உனக்கு நன்மை பயக்க வல்லது. அப்படி அன்பு பாராட்டிய எனக்கு துரோகம் இழைத்ததும் நீதான் தாட்சாயணி. நாம் இணைவது சாத்தியமல்ல. உன்னால் எவரையும் மகிழ்விக்க இயலாதா சதி? இதற்கு ஒரு உபாயம் மாத்திரமே உள்ளது பிரஜாபதி. சின்னம் பதிந்த சரும பகுதியை வெட்டி நீக்க வேண்டும், அல்லது அதனை எரிக்க வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதற்கு ஒரு உபாயம் மாத்திரமே உள்ளது பிரஜாபதி. சின்னம் பதிந்த சரும பகுதியை வெட்டி நீக்க வேண்டும், அல்லது அதனை எரிக்க வேண்டும்.
தம்மை வெளியேற்றிவிட்டேன். பின் தமது இந்த சின்னம் என் சரீரத்தில் நிலைக்கலாகாது. இச்சின்னம் அழிந்தே தீர வேண்டும்.